ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மார்க்கெட்டிங் சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுனா என்ன? எ பிளேஸ் வேர் மார்க்கெட் இஸ் ஹெல்ட். மார்க்கெட் எந்த பிளேஸில் இருக்கோ அது அந்த பிளேஸுக்கு பேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். என் அசம்பிளி ஆஃப் பீப்புள், எந்த இடத்துல ஜனங்க கூடியிருக்காங்களோ, அதிகமாக க்ரௌடு கூடியிருக்காங்களோ, ஒரு பர்பஸ்க்காக ஒரு ப்ராடக்ட்டு பை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அசம்பிள் ஆவாங்க. சரி, அசம்பிளி ஆஃப் பீப்புள், அந்த இடத்துக்கு பேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். என் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், அந்த இடத்துல ஆப்ரேஷன் மீன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், அது நடக்கணும். என் ஆர்கனைசேஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஒரு ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர் மார்க்கெட். என் ஆக்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங், அந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் நடக்கணும். என் அசம்பிளேஜ் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற எல்லா இடத்துக்கும் பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட்லேருந்து மார்க்கெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் எலிவேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டிங் இஸ் டைரக்ட்லி கன்சர்ன்ட் வித் டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் அந்த ப்ராடக்டை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் கன்சர்ன் வித் ரெகக்னிஷன், ஆன்டிசிபேஷன், கிரியேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன். ஒரு ப்ராடக்டை ரெகக்னைஸ் பண்ணி தான் அதுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆன்டிசிபேஷன், பையர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் பண்ணும். கிரியேஷன், த செல்லர் ஷுட் கிரியேட், இனோவேட் சம்திங். ஸ்டிமுலேஷன், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். we have to stimulate, seller should stimulate the product, and finally the consumer should get satisfaction, திருப்தி அடையணும். கன்சியூமர்ஸ் திருப்தி அடையணும். அதுதான் மார்க்கெட்டிங்கோட அப்ஜெக்டிவ். The familiar definition in marketing is American Marketing Association given. Marketing is the process of planning and executing the conception, pricing, promotion and distribution of ideas, goods and services to create exchanges that satisfy individual and organizational objectives. ஸோ மார்க்கெட்டிங்கோட அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும்னா, இண்டிவிஜுவலோட அப்ஜெக்டிவ்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆர்கனைசேஷனலோட அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் என்னென்ன உள்ளடக்கங்கள் வருது அப்படின்னா, அந்த ப்ராசஸ், மார்க்கெட்டிங்கோட ப்ராசஸ் பிளானிங் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது கன்செப்ஷன், கான்செப்ட், அந்த கான்செப்ட் இருக்கணும், ப்ராடக்டோட கான்செப்ட் இருக்கணும், அல்லது ஓவரால் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட் இருக்கணும், அல்லது அந்த ஆர்கனைசேஷனோட கான்செப்ட் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஆன்டிசிபேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ப்ரமோஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் அது இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். ப்ரமோட் பண்ணும், அப்போ தான் அந்த குட்ஸ் மூவ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐடியாஸ், இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எப்படி வேணாலும் இப்போ ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த ஃபைனலி அந்த கன்சியூமரோட கையில் போய் அந்த குட்ஸ் போய் சேரணும். ஸோ இட் ஷுட் கிரியேட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜரியல் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த மேனேஜரியல் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது தெர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் மேனேஜரியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைசிங் டிமாண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு மார்க்கெட். ஸோ அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸிங், பர்சனல் செல்லிங், சேல்ஸ் ப்ரொமோஷன், ப்ரைஸிங், பப்ளிக் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் இருக்குது.
Second is servicing demand. They should create servicing demand. Service பண்ணுறப்போ demand create பண்ணும். எப்படின்னா through warehousing, inventory management, transportation handling. இதிலெல்லாம் வந்து ஒரு கன்செப்ஷன் இருக்கணும், க்ரியேஷன் இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் இருக்கணும். அதான் சர்வீசிங் டிமாண்ட். அதர் ஆக்டிவிட்டீஸ், இதை போக மிச்சம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சிங், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜரியல் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கன்சியூமர் ஓரியன்டேஷன். மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் எல்லாமே கன்சியூமரை சுற்றி தான் வருது. கன்சியூமர் ஓரியன்டேஷன். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இதில் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னா, த ஃபர்ம் அப்ரிஷியேட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். கன்சியூமரோட பொசிஷன் வச்சு தான் மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லி கன்சியூமர் ஓரியன்டட். அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தி மார்க்கெட்டிங் சிஸ்டம் இஸ் டிசைன் டு சர்வ் கன்சியூமர் நீட்ஸ். அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். த மார்க்கெட்டிங் இஸ் இன்டகிரேட்டட் அண்ட் வெல் கோஆர்டினேட்டட். இன்டகிரேட்டட்னா ப்ராடக்ட்டுக்கும் கன்சியூமருக்கும் ஒரு டைப் இருக்கணும். இன்டகிரேஷன் க்ரியேட் பண்ணும், ஒரு செல்லர் வந்து க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட், த மார்க்கெட்டிங் ரிசர்ச் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ரிசர்ச் வந்து கண்டினியூஸாக இருந்தால் மட்டுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து கன்சியூமர் ஹேண்ட்ஸுக்கு போய் சேரும். ஏன்னா இன்பிட்வீன் என்னென்ன பிட்ஃபால்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக ரிசர்ச் பண்ணணும். அதான் ரிசர்ச் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் இனோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் பிளானிங் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் அண்ட் எம்ஃபசைஸ்ட். இதுவும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ப்ராடக்ட் இனோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் பிளானிங், ஹவு டு ப்ரொடியூஸ், அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையே என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அது பண்ணலாம் அப்படிங்கிறது வேணும். There is a continuous reshaping of companies' products and services to meet the changing demands of the consumers. கன்சியூமரோட டிமாண்ட்ஸ் நாளுக்கு நாள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்க நீட்ஸும் நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி த கம்பெனி ஷுட் ரீஷேப் their products according to their needs and wants. அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், பையிங் அண்ட் செல்லிங். ஸோ பையிங் பற்றி பார்க்குறப்போ, டு சப்போர்ட் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ஸ் பை மெயின்டைனிங் சப்ளைஸ். ஸோ எந்தெந்த டயத்தில் வந்து சப்ளை பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த பையிங் ஆக்டிவிட்டி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அவாய்ட் டியூப்ளிகேஷன் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேஸ்டேஜஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும். டு மெயின்டைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டி இருக்கணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டில். டு பை மெட்டீரியல்ஸ் அட் லோ காஸ்ட். லோ காஸ்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும். அதுதான் ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் பையிங் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி இருக்கணும். எதுக்காக? டு சாட்டிஸ்ஃபை தி கஸ்டமர்ஸ். செகண்ட் ஒன், குவான்டிட்டி. ஷுட் நாட் பி எ ஓவர் ஸ்டாக்கிங் அண்ட் அண்டர் ஸ்டாக்கிங். இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் குவான்டிட்டி. டைமிங். நெக்ஸ்ட், அந்த ஸ்பேன், வென் டு பை அப்படிங்கிறது வந்து எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்குன்னே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் ஷுட் டிசைட். நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ். கன்சிடர்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிற அந்த டைமில் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இதோட பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு, செல்லிங். வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் செல்லிங்? அந்த ப்ராசஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணும்பொழுது ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், செலக்டிங் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், கிரியேஷன் ஆஃப் டிமாண்ட், டிட்டர்மைனிங் தி டேர்ம்ஸ் ஆஃப் சேல், கஸ்டமர் சர்வீஸ். ஸோ ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ஷுட் கீப் இன் மைண்ட்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பிளானிங் அண்டு டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதில் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஒன், அண்ட் குவாலிட்டி வேரியேஷன்ஸ், மாடிஃபிகேஷன்ஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைன். ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் லைனில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ப்ராடக்ட் இமேஜ், அந்த இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது மாடிஃபை பண்ணும் பொழுது. ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங் அதுவும் இருக்கணும். ப்ராடக்ட் பேக்கேஜிங் அண்ட் டிசைன், இதுலேயும் வந்து அடிக்கடி வந்து புதுமைகளை கொண்டு வரணும். ப்ராடக்ட் பேக்கேஜிங் அண்ட் டிசைனில் நிறையா வந்து அது அந்த மாதிரி கொண்டு வரலாம். நியூ திங்ஸ், செலக்டிங் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எந்த ஒரு சேனல்ஸ் இன்டர்மீடியரிஸ் இல்லாமல் நேரடியாக கன்சியூமர் ஹேண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு மெயின் சேனல்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏஜென்ட்ஸு இன்றைக்கி வந்து இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் ப்ரொடியூசருக்கு ஹோல்சேலருக்கு இடையில ஏஜென்ட் வராரு. ஸோ ஃபைனலி அந்த கூட்ஸ் போய் கன்சியூமர் ஹேண்ட்ஸ்க்கு போய் சேர்றது ரீட்டெய்லர் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரியேஷன் ஆஃப் டிமாண்டு க்ரியேட் பண்ணும். ஒரு செல்லராக இருந்தால் டிமாண்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும். இது எப்படி க்ரியேட் பண்ணலான்னா த்ரூ பர்சனல் செல்லிங், அட்வர்டைஸிங், டெமான்ஸ்ட்ரேட்டிங், எக்ஸிபிஷன்ஸ், இதன் மூலமாக அந்த ப்ராடக்டை வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணலாம். டிட்டர்மைனிங் தி டேர்ம்ஸ் ஆஃப் சேல், ஸோ அது வந்து டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சேல் பண்ணும்போது யூ ஹேவ் டு டிட்டர்மைன் தி சேல்ஸ் கான்செப்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன் ஆஃப் ப்ரைஸ், எந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும், எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும், எந்த டயத்தில் எந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் வந்து ஒரு செல்லருக்கு வேணும். நெக்ஸ்ட்டு கன்சிடர் கன்செஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். டிசைட் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிவரி எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் வந்து டிசைட் பண்ணும். ஃபிக்ஸ் தி மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது, அதாவது செல்லர்லேருந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதில் என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் தான் இதில் மெயினாக கொண்டு வராங்க. இந்த கஸ்டமர் ஓரியன்டேஷன், இந்த மார்க்கெட்டிங், மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்டே கஸ்டமர் ஓரியன்டேஷன் தான். என்னென்ன பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ட் இன் டியூரபிள் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் கஸ்டமர் சர்வீஸ் வந்து அதுக்கு ஒரு இன் வேரியட் வே, எப்படின்னா புதுசாக கிரியேட்டிங் கான்ஃபிடென்ஸ் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து கேரண்டி, வாரண்டிஸ் அதெல்லாம் கொடுக்கணும். இன் தி மைண்ட் ஆஃப் கன்சியூமர் அபவுட் தி ப்ராடக்ட் அண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ மேனுஃபேக்சரர் ஹேண்ட்ஸில் தான் இதெல்லாமே இருக்குது. அவங்க கையில் தான் வந்து அவங்க தான் கொடுக்க முடியும், இந்த கஸ்டமர் சர்வீஸை பெட்டர்மெண்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செல்லிங் ப்ராசஸில் இருக்குது. இதில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செல்லிங்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.